ஏதாவது சொன்னாங்களா? அன்கண்டிஷனல் சப்போர்ட். அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனல் எல்லாம் சப்போர்ட். அலைன்ஸ் இருந்து வந்திருக்க மாட்டானுங்க. நம்ம கூட அலைன்ஸ் காங்கிரஸ் மட்டும்தான் ப்ரோ, வேற யாரும் கிடையாது. அப்பதானே அவனுங்க 5 வருஷம் நம்மள குஜிலி மஸ்து பண்ண ஜாலியா ரெடியா இருப்பானுங்க. உள்ள வந்துட்டானுங்கன்னா அவனுங்களும் நம்ம கூட சேர்ந்துருவாங்கல்ல, அவனுங்களையும் சேர்த்து போட்டு அடிப்பாங்கல்ல. சார் இல்ல சார், என்னன்னா விஷால் விஷால் ஒரு நிமிஷம். கொங்குல வந்து இதுன்னு சொன்னீங்கல்ல, சேலம் கோயம்புத்தூர்லாம் பார்க்கலையா? அதான் சார், சேலம்ல 11, அதுல வந்து அதிமுக 8, தாவேக 3 நினைக்கிறேன். திமுக காலி. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல 6 தாவேகா, 3 திமுக, 1 தான் அதிமுக. ஸோ கொங்கு பெல்ட்டை நல்ல அடி வாங்கியிருக்காரு எடப்பாடியாரு. ஸோ அதனால அவரை தலைமையை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சிவி சண்முகம் இஸ் ட்ரைங் ஹார்ட். லெட்டர் பார்த்தா அலைன்ஸ் இல்ல, அப்ப இது மட்டும்தான். வெளியே தான் சப்போர்ட் பண்றாங்க. வெளியே தான் சப்போர்ட். ஓஹோ. அப்ப இவனுங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது டிஎம் அந்த ஏடிஎம்கே டாக்ஸ் போயிருக்குடா நடுவுல. அது முடிஞ்ச அப்புறம் தான் என்னடா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அது இதுன்னு எல்லாம் ஃபேக் ஆகுனா? அதெல்லாம் இருக்காது. இவனுங்க பேசி இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டாக்ஸ் முடிஞ்ச அப்புறம் இல்ல எடப்பாடி எப்போ ட்விட்டு போட்டானோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகல, முடிஞ்சுன்னு. டேய் நமக்கு ஒன்றும் பிரச்சனைடா. இன்னும் வித்தின் 1 மந்த் அவர் ஆட்சி அமைச்சோன்னா எப்படி ஏடிஎம்கேல இருந்து இங்க 10-20 பேர் வந்து ஜாயின் பண்ணிடுவானுங்க. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் கிடையாது இன்னும் 15-20 இயர்ஸ்க்கு. சும்மா உட்காந்துருக்க முடியானுங்க. இல்ல சார், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பாப்பாங்க, உடனே எல்லாம் வரமாட்டாங்க. 2029ல மூவ் பண்ணுவாங்க ஏதாவது. சார் ஏடிஎம்கே ரெட்டலக்கான ஓட்டு இன்னும் அப்படியே இருக்கு. ரிஸ்வான், நான் சொல்றேன், நம்மலாம் எந்த முயற்சியும் பண்ண வேணாம். இது எப்படியும் டேமேஜ் கண்ட்ரோல் ஏடிஎம்கே இப்போ அடுத்து பண்ணும். ஏன்னா அப்ப பார்ட்டிக்குள்ள கண்டிப்பா கான்ஃபிளிக்ட் வந்தா தானா வெளியேறுவாங்க பாருங்க. இங்க டிவி கேக்கெல்லாம் எந்த ரோலும் கிடையாது சார். நீங்க எல்லாம் ஏடிஎம்கே தூக்கணும், அந்த டிஎம்கே பாருங்க சார். செந்தில் பாலாஜி சித்து விளையாட்டால மினிமம் 10 எம்எல்ஏ வந்துடுவாங்க வெளியே. ப்ரோ. நாங்க குஜிலி மஸ்து பண்ணுவோம் ப்ரோ. அங்க டிஎம்கே தான் எங்களுக்கு மெயினான ஆளு. ஸ்பீக்கரு எங்க ஆளு. அதாவது எதிர்கட்சி தலைவரா யாரும் வரான்ட்டு நாங்க எக்ஸைட்டடா இருக்கோம். உள்ள வச்சு இது டெய்லி நாங்க ரெக்வஸ்ட் வேற வைப்போம் நம்ம டிவிக்கு நிறுவனம் நம்ம கட்சிக்கிட்ட. அதாவது எதிர்கட்சி தலைவரை வந்து போன வருஷம் நீங்க ஒழுங்கா கேமராலே காட்டாம விட்டீங்க, இந்த வருஷம் கேமராவை நல்லா அந்த பக்கமே அதிகமா வைங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப்லயும் வைங்க அப்படின்ற கோரிக்கை வேற நாங்க வைக்க போறோம். ஆமா, எங்க அண்ணன் உதயநிதியை தான் டிபி கரெக்டா காட்டணும், அதையும் சொல்லிட்டாங்க சார். ஒண்ணு கே நேரு இல்லைன்னா உதயநிதி. இல்ல எங்க உதயநிதி அண்ணனை வந்து நான் பரிந்துரைக்கிறேன். எங்க ஃபேவரட் வந்து உதயநிதி அண்ணன் தான். ஆமா எங்க உதயண்ணன் தான் வரணும், அதையும் சொல்லிட்டோம் நாங்க. அடிப்பு என்ன ஹடில்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல என்ன ஏதாவது இருக்கா பாக்க வேண்டியது? இன்னைக்கு நைட்டு தூங்கலாமா? ஹோப் சோ ப்ரோ. இவர் 7 மணிக்கு வேற கிளம்புறேன் இருக்காரு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, தூங்கிட்டோம்னா கிளம்பிடுவாரு. இல்ல அங்க அண்ணன் போயிடுவாரு ரிஸ்வான், அது பிரச்சனை இல்ல. நைட்டு தூங்க விடுவீங்களா? அது மட்டும் தான் எனக்கு கேள்வி. இதுக்கப்புறம் எதுவும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதுவும் இல்ல. சோ நம்பி தூங்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன் எதுக்கு நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தாங்க? ஆரு யூ கேன் ஸ்பீக். ப்ரோ விக்கி பேசுறேன். இங்க இந்த ஏடிஎம்கேல ஒரு 31 பேர் உடையுதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்தாங்கன்னா அப்படி அது ஆட்டோமேட்டிக் ரெசிக்னேஷனுக்கு வந்துருமோ? ஆட்டோமேட்டிக் ரெசிக்னேஷன் ஆயிருமோ? ரிசைன் பண்ண கணக்குக்கு வந்துருமோ? இல்ல ரிசைன் ஆகாது. அது வந்து ஒரு கன்சென்ட் இல்லாம தானே ப்ரோ வராங்க, அவங்க தலைவரோட கன்சென்ட் இல்லாம வராங்க. அது வரலாம். அது ஆக்சுவலா ஏன்னா இவங்க மோர் தென் 3/4 ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ்க்கு மேல இல்ல விட்டா ப்ரோ நம்ம அந்த கால்குலேட்டர்லயே இல்ல அடிபி அது வந்து ஃபேக் நியூஸ் தான் நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்றோமான்னு தெரியல, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 2/3 வரணும். இல்ல நான் திரும்பி சொல்றேன், நீங்க அந்த டிவிகே சைட்ல இருந்து அந்த எஃபோர்ட் போட மாட்டாங்க, அந்த டிஸ்கஷன் இனிஷியேட் பண்ணாது. ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த குவெஸ்டின் மைண்ட்ல ரேஸ் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன்.
சி அங்கே ஏடிஎம்கேக்குள்ள டெஃபினட்டாக ஒரு 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 கான்ஃப்ளிக்ட் நடக்குங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுவுமே இப்போ ரியாக்டே பண்ணிக்க வேண்டாம். அந்த டாப்பிக்கில் விட்டுருங்க. அவங்க என்ன முடிவு எடுத்து வர்றாங்கன்றதை பார்ப்போம்ல. சார் இவன் என்ன ஸ்டாலின் குட் மார்க்ஸ் வாங்குற டைப் பண்றாரு ஸ்டாலின். நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் காம்ரேட்ஸ. நல்லா யார் சொல்றா? அவரே டைரக்டா காங்கிரஸே சொல்ல சொல்லிட்டாரு, மாட்டேன்றாங்க. நாங்க தனி கட்சி, யாரோட இதுவும் இல்ல இல்ல தேவையில்லை. ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. நான் தான் சிபிஐ தளபதிக்காக அனுப்பிச்சு விட்டேன், தமிழ்நாடு ஸ்டெபிலிட்டிக்காக. அவனுக்கு இருக்கிற வாயும் உடைக்கணும்டா. பேச்சு ரொம்ப தான் பேசும். அந்த வாயை ஆல்ரெடி உடைச்ச மாதிரி தான் இருக்கு. எப்படி கேம் பிளே பண்றா? அப்புறம் அவங்க டைரக்டா கேட்டாங்க, நீங்க வந்து டிஎம்கே ஆதரவு தான் வந்தீங்க, நான் எதுக்கு யாராவது எங்களுக்கு தேவை, நாங்க நேஷனல் பார்ட்டி, ஸோ நாங்க அப்படிலாம் டிசைட் பண்ணல அப்படின்னு தான் அவர் டைரக்டா சிபி சண்முகம் சொன்னார்ல. சார் ஒரு 10 எம்எல்ஏ உடைங்க சார். திமுக காரன் ஓவரா பேசுறான். என்னமோ இவங்க எல்லாம் ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. திமுகவுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இல்ல இவ்வளவு தூரம் இது பண்ணியுமே அவரை ஜெயிக்க முடியல. இனிமே எப்படி அவரை இது பண்ணுவானுங்க இவனுங்க? எவ்வளவு ட்ரை பண்ணானுங்க. அவருக்கு அவ்வளவுதான் ப்ரோ, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு ப்ரோ. அவர் எப்ப தோத்தாரோ இல்ல அப்பவே டெல்லியில முடிஞ்சாரு. இருந்து ட்ரை பண்ணாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே எதுவும் முடியல. அவர் தானே கடைசி வின் பண்றாரு. அவர் தான் இனிமே அடுத்து. ஸ்டாலினுக்கு பை பை டாடா சொல்லியாச்சு. அவ்வளவுதான். இது அவருக்கு எப்படி அரௌண்ட் இப்போ 72 ஆயிட்டுல அவருக்கு, ஏன்னா தோத்துட்டாரு. இதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து சின்னது இதுதான் மோஸ்ட்லி வரும். விட்டோபா சார் இனிமே அவர் சின்னவரை தான் அவனுக்கு பேஸ் ஆஃப் இதுவா கட்சியா வச்சிருப்பாங்க. சின்னவர்லாம் சொல்லாதீங்க, சின்ன தத்தி. குஷாலு சார் நம்ம குஷாலு நீ யாரு சார் எல்லாம் சொல்லுற, என் பேரு நீ பேரு சொல்லி கூப்பிட்டு போதும். ஓகே ஓகே ப்ரோ. என்னன்னா இப்போ எடப்பாடி கூட சைலண்ட் ஆயிட்டாரு ப்ரோ. சேலத்துக்கு போயிட்டு சும்மா கத்துறான். டிஆர்பி ராஜா அவங்க எல்லாம் ஏதோ ட்வீட் போட்டுக்கின்னு சிம்பத்தி அடிச்சுக்கின்னு என்ன சொல்றேன்ல, அவனுங்களுக்கு பெரிய அசிங்கம். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கேக்கு வந்து இமேஜ் வந்து பயங்கர டென்ட் விழுவும் ப்ரோ. நான் எழுதி தரேன். இல்ல 2029 வேற 2029 எலெக்ஷன்ஸ் வேற வருது. சீரியஸ்லி அவங்களோட ரோல் 2029ல என்ன இருக்குன்றதே தெரியாது. மக்கள் ஏன் டிஎம்கேக்கு கேள்வி போடுவான்ற ஓட்டு போடுன்ற ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ரைஸ் ஆகும் அங்க. ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் நிக்குது, நம்ம கூட நிக்குது. ப்ரோ ப்ரோ ஒண்ணு கேளுங்க ப்ரோ. தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அலை வந்து மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க ப்ரோ, புரியுதுங்களா? அதனால சொல்லிடுறீங்களா என்னங்க, நீங்க எந்த கட்சின்னு சொல்லிடுறீங்களா? ஐயோ நான் ஒரு சாதாரண இதாக எந்த கட்சியும் ஆதரிக்கிறது இல்லைங்க. அக்கௌண்ட பார்த்துட்டு தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. என்னோட ஆதரவு என்னோட நிலைப்பாடு இருக்கலாம். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தானா முன் வந்து சில கட்சிகளோட பேசி வழி அமைச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதை வந்து எந்த கட்சிக்கும் இல்ல ப்ரோ. என்ன ஆகுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டு வந்து மத்தவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது ப்ரோ. தமிழ்நாடுன்னா நம்ம திமுக இல்ல ப்ரோ இல்ல அது வந்த உடனே ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்க இதை அவங்க வழியமைக்கணும், நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. நடுவுல குள்ள நரிகள் எல்லா பக்கத்துலயும் இருக்கு, நம்ம பக்கத்துலயும் இருக்கு, அவங்க பக்கத்துல இருக்கு, எல்லா பக்கத்துலயும் இருக்கு எல்லாமே. அந்த சமயத்துல நம்ம அந்த குள்ள நரி பசும்போல் போத்திய புலி மாதிரி அந்த குள்ள நரியே நீங்க சொல்ற ஆளுதான். அவர்னாலதான் இப்ப இவ்வளவு தூரம் டிலே ஆனது. பாருங்க ப்ரோ, ஒரு அரசியல்ல இதே நிலைமை நமக்கு வந்தாலும் நம்ம அப்படிதான் ப்ரோ செஞ்சிருப்போம். ஏன்னா ப்ரோ ஏடிஎம் எதிரி கூட எல்லாம் நாங்க போய் சேர மாட்டோம் ப்ரோ. ஆமா அதுதான் காம்ப்ரமைஸ் இல்ல ப்ரோ. இப்ப நமக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து விசிகா சொல்றாங்கன்னா, அவர் முதல்லயே ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, ஒரு தலித்தை வந்து நம்ம வந்து பெரிய பெரிய தலைவர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து போயிருந்தோம்னா சூப்பரா முடிஞ்சிடும் ப்ரோ. தொலைவே கிடையாது, எவனும் வரமாட்டான், நமக்குள்ளதான் எல்லாமே. மக்களும் பார்ப்பாங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். ஆனா நிறைய என்ன செய்யணும்ன்றத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு என்னன்னு தெரியல, இருங்க. சிட்டுக்குருவின்னு ஏதோ இருக்கு. நீங்க
முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க நம்மளுக்குள்ளேயே ஆண்டுக்கணும்ன்றது மத்த யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அத ஆ. தானே உங்க அதிமுகவும், திமுகவும் போய் ட்ரை பண்ணி இல்லைங்க. அது பிஜேபிக்குள்ள வந்து ஆழணும்னு அது பார்த்தாங்க. நடக்குங்க. பாருங்க அதெல்லாம் வந்து ஒரு புரளி. அத பத்தி வந்து எல்லாம் அது சொல்லுவாங்க. புரளி இல்லங்க. அது புரளி ஏதோ ஏதோ நீங்க சொல்றீங்க ரூமர்லாம் இல்ல அது. அது வந்து உண்மையா எம்.ஏ. பேபி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பாருங்க மாதிரி இல்லன்னு சொல்லிருக்காரு. இல்ல வதந்தின்னு சொல்லிருக்காரு. இங்க பாருங்க அது எனக்கு அவர் அப்புறம் மாத்தி பேசினாதான் நாங்க ஒத்துக்க முடியாது. அவர் நேத்தே சொல்லிட்டாரு. 2 தடவ சொல்லியிருக்காரு அது ஆமான்ட்டு. இல்லைங்க. புரியுதா? அப்படி தாண்டி இல்ல இல்ல வந்து ப்ரோ, அது விசிக அது அது எம்ஏ பேபி மட்டும் சொல்லல, அதை தொடர்ந்து மத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி அத பேசியிருக்காங்க. தாண்டி வந்து நிபந்தனை இல்லாம ஆதரவு குடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம இப்பகிட்ட இருக்கிறது வந்து கிங் மேக்கரா திருமாவ கொண்டு வந்து பண்ணலாமான்ட்டு பேசணும். நம்ம நடுவுல குழப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் பாதிப்பு. திரும்ப ஆல்ரெடி சப்போர்ட் குடுத்துட்டாரு ப்ரோ. நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம். இல்லைங்க. கிங் அதுதான் மேக்கர்லாம் அதுதான் அந்த அந்த இது வந்து நேரா போயிட்டு விஜய் தலைவர் இறங்கி போயிட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். அவனை நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ப்ரோ. அதான் என்னோட இல்ல. ப்ரோ, பர்சனலா எங்க இவர் கிளம்பி எங்க போனோம் ப்ரோ. இன்டென்ஷன் நான் சொல்லிடுறேனே, இங்க வந்து நாங்க வந்து அடிச்சு வெறுமன அடிச்சு பெரும்பான்மையில நிமிஷம்ங்களேன். அவர் நியூஸே பார்க்கல. அவர் இன்னமும் நம்ம எதுவும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர் இல்ல சீக்கிரம் அப்படி இல்ல, முடிப்பாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இல்ல பிரதர், அவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு, அவர் ஜெயிச்ச உடனே தளபதி வேணும் அப்படின்னா எல்லார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்ன்றாரு. அதுக்கு தான் நான் இப்ப பேச வரேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நாங்க வந்து பெரும்பான்மையில ஜெயிச்சோம். ஜெயிச்சுட்டு 108 சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணோம். லெட்டர் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்த உடனே நீங்க வந்து இன்னும் பெரும்பான்மை நிரூபிங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த டைம்ல கான்வாயெல்லாம் அமிச்சாங்க. திருப்பி கான்வாயை வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, பெரும்பான்மை நிரூபிக்கணும். சரி, அதுக்குள்ளேயே பேக்கெட்ல ஒர்க் பண்ணோம். விஜய் போகணுன்றத ஃபர்ஸ்ட் இப்போ திருமா அண்ணன் ஆகட்டும், இந்த சிபிஎம் ஆகட்டும், யாருக்கிட்ட காங்கிரஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோசல் நான் வைக்கிறது நான் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்கறத முதல்ல இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க அக்செப்ட் பண்றாங்களா, வழிமொழிகிறாங்களா, ஓகே சொல்றாங்களா, இல்ல நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலான்னு அதெல்லாம் சொல்லாம டைரக்டா விஜய் அவர் கட்சி ஆபீஸ் போய் நிக்க முடியாது. முதல்ல எல்லாருக்குமே வந்து ஏன்னா நாங்க சின்ன கட்சி தான். நாங்க வந்து ஒரு குழந்தை, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கட்சி நீங்க சொல்றதா நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. மத்த எதிர்கட்சியை வந்து நாங்க மதிக்கிறோம். அவங்க இத்தனை வருஷம் ஆட்சியில இருக்காங்க, கட்சியில இருந்து இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சார் நான் வரட்டுமா, எங்களுக்கு நீங்க ஆஃபர் பண்ணுவீங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா, இதெல்லாம் முடிச்சதுக்கு சொல்றேன். ஐஎம்எல் தமிழக கூட்டணிக்கு வருது. அதான் வராது தெரியும். ஆனா நம்ப முடியாது. இவனுங்கெல்லாம் சேர்க்க வேண்டாம் பெருசா. எப்படினாலும் எஸ்கே போயிடுவானு. இப்ப என்ன கட்டமைக்க ட்ரை பண்றானுங்கன்னா, எல்லாமே ஸ்டாலின் சொல்லி தான் அந்த கூட்டணிகள்லாம் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதனாலதான் இவங்க டைரக்டா இவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாலின் சிம்பத்தி எடுக்கிறதுக்கு சிம்பத்தி எடுத்து இவன் ஸ்கோர் இது வந்து நாங்க இது பண்ண ஆட்சி தான், எங்களாலதான் நீங்க இது பண்றீங்கிற அந்த ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு தான் இதை ஐயோமல் இவங்க தான் ஆல்ரெடி அனுப்பியிருக்காங்க இப்போ. ஸோ அதனால இல்ல ப்ரோ, நான் திரும்பி சொல்றேன், டோன்ட், அதாவது இவங்க பண்ற அரசியல் நாடகம் ஒரு பக்கத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு பக்கத்துல மக்களை வைங்க. கடந்த 4 நாட்களா இங்க நடந்த கேலி கூத்துக்கள்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தது தான். எதுவுமே நம்ம அப்சர்வ் பண்ணலன்னுலாம் கிடையாது. ஸோ அதனால பீப்புள் வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா சும்மா எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ப்ரோ. நான் தான் சொல்றேன், பார்ட்டி சில விஷயங்கள் எல்லாம் பேசாம இருக்கிறது, அது பப்ளிக் கிட்ட போய் எவ்வளவு ரீச் ஆகுதுன்றதை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. கரெக்ட். இப்போ அதான் 5 நாளா நடந்த ஒரு விஷயம் ஹிஸ்டரியில எழுதப்படும். 2026 அரசியல் என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இவ்வளோ நெரேட்டிவ்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பா தெரியும். அதுல வந்து அப்போ அவங்களுக்கு தெரியும் எது இதெல்லாம் ரைட், இதெல்லாம் தப்புன்னு நமக்கே தெரியுன்ற போது இன்னொரு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா எதெல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனா இன்னைக்கும் சொல்றேன், எங்க தளபதி உள்ள சிஎம்மா வரப்போறான்னு மொத்த தமிழ்நாட்டு அரசியலோட அவங்கவுங்களோட சில ரூபங்கள், சில எண்ணங்கள், சில இது தெரிய வந்தது. எல்லா மக்களுக்குமே ஓ இப்படிலாம் யோசிப்பாங்கன்றது ஒரு அக்செப்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்பெல்லாம் இதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த 35 இல்லாத போட்ட எல்லா ஓட்டர்ஸுக்கும் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க எல்லாமே, ஓஹோ இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்களான்ட்டு. இதுதான் நம்ம எடுத்துக்கிற பாடம் இன்னைக்கு. நான் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நான் இதை தான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். நான் ஏன் யாருன்னா இப்ப என்ன கிட்ட வந்து நான் ஏன் விஜய்க்கு போடலன்னு என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், விஜய்க்கு போட்டதுக்கு காரணம் இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது, விஜய்க்கு போடாம நடந்த ஆளுங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் அவங்களுக்கு அதை ப்ரூஃபை காட்டுவேன். ஸோ ஐ மேக் ஷுர் தட் ஒய் நாட் விஜய்ன்ட்டு இனிமேல் நான் கேள்வி கேட்பேன்.
அதுதான் ஐயூஎம்எல் கன்ஃபார்ம் ப்ரோ. செங்கோட்டையனும் அருண்ராஜும் போய் பார்த்து லெட்டர் வாங்கிட்டாங்க. சார் இப்போ சடனா ஐயூஎம்எல் வந்து நான் என் சைன் 4-3 போட்டான்னு சொல்லும். செம்ம காமெடியா இருக்கும். ஏங்க அந்த வீடியோ எவிடன்ஸோட தாங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. ஐயூஎம்எல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேக் வாங்கும் போது பப்ளிக் ரியாக்ஷன் என்னன்றது நீங்க பாத்தீங்கல்ல. ஆர்டிபி இப்ப சப்போர்ட் பண்ணதுக்கான பப்ளிக் ரியாக்ஷன் வந்து பெருசா நெகட்டிவ் ஆயிட்டு ஐயூஎம்எல் முஸ்லிம் நெகட்டிவ் சைடுல. ஆயிட்டு ஓகேவா? எல்லாம் இவனுங்க போட்ட இனிஷியல் ஐடியாஸ் எல்லாமே ஆமா. பக்கவா பேக் ஃபயர் ஆயிட்டு அதனாலதான் வேற வழி இல்லாம இல்ல பண்ணிட்டாங்க. இப்ப அவர் ரொம்ப உருக்கமா டிபி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. யாராவது பாத்தீங்களா? அத லைட்டா ரொம்ப ரீட் பண்ணுங்க. உருக்கமா எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். ஆமா இல்ல கள்ள விளையாட்டு விளையாடுறீங்க, மறுபடியும் முதல்ல இருந்து லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். நம்ம ரொம்ப இல்ல நேத்து கோவமா பெருசா இருக்காரு போல. அதாவது எங்க ஸ்ட்ரீட்லயே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம், அதாவது நீங்களே அப்படின்னா பிஜேபிக்கும் அந்த ஆளுநர் ஆட்சிக்கு நீங்களே இது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி டாக் வந்துட்டு. ஏன்னா 2 சீட்டுங்கும் போது அவங்க அந்த இடத்துல வந்துட்டு பேக் அடிச்சது வந்து பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இவங்க வந்து வாண்டடா பண்ணிருக்காங்க. இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இவனுங்கெல்லாம் அவ்வளவு நல்லவனுங்கெல்லாம் கிடையாது. டாக்டர் ஜே செந்தில்குமார் சொல்லுங்க, டிடிவி கட்சியா? சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் தான். இந்த 5 நாள் இப்ப கவர்மெண்ட் அனாதை ஆக்கி விட்டுட்டு இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறோங்க. அது ஃபர்ஸ்ட் நாள் லெட்டர் கொடுக்கும்போது ஏன் நிபந்தனையற்றதான் ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே இந்த ஆதரவு கொடுத்து இல்ல அதுக்கு ரீசன் என்ன, இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே ட்ரை பண்ணானுங்க, கடைசி ஒர்க் அவுட் ஆகல. வேற ஒண்ணும் இல்ல கிடையாது. நீங்க அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. டிஎம்கே இப்ப காங்கிரஸ் வந்த அன்னைக்கு இவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்குள்ள தெரியுங்க. இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே விட்டு வெளியே வந்தாகணும். அது அன்னைக்கே வெளியே வரலாம். என்னுடைய பார்வை தான். சரி நான் இப்போ பிலாங்ஸ் டு ஒரு பார்ட்ல இருக்கேன். எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னுடைய சட்டை நான் இதான் போகணும் நான் முடிவு பண்ண. இப்போ அப்படிதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ அன்னைக்கே வந்து அன்னைக்கு 5 days ஆயிடுதுங்க. ஸோ எவ்வளவு இல்ல இந்த 5 கரெக்ட் days செந்தில் ப்ரோ. இதை நீங்க நல்லா பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதுசா ஒருத்தன் வந்தான்னா என்னென்னலாம் நடக்கும்ன்றது இந்த 5 நாள் மக்கள் இது விஜயகாந்த் வரும்போது பார்த்தது, எதிர்கட்சியா வரும்போது ஆக்சுவலா இவங்க அருண்ராஜ் வந்து என்னோட காலேஜ் சீனியர். ப்ரோ நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. விஜயகாந்த் வரையில டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணு சேர்ந்தாங்களா? இவ்வளவு பப்ளிக்கா டிஸ்கஷன் போச்சா ப்ரோ? இல்ல அவர் ஆளுங்கட்சிக்கு வரல. வந்திருந்தா இதை விட என்ன கொடுமையா இருந்திருக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் சொல்றேன். வரல. அதனால இப்ப இதெல்லாம் நடக்கும்போது மக்கள் இதெல்லாம் பேசுறாங்கல்ல. ஐயூஎம்எல் வந்து அமைப்புச்சாரா ஒரு இயக்கம். சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 times நாங்க டிஎம்கே கூட்டணி தொடரும்ன்றாங்க. இன்னைக்கு கேட்காத முன்ன செங்கோட்டையன் அருண்ராஜ் முன்னிலையில தங்களோட கடிதத்தை கொடுக்குறாங்க. ஏதாவது மெஜாரிட்டி ஆல்ரெடி நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். பிறகு வாண்டடா வந்து சரண்டர் ஆகிற. பிகாஸ் பப்ளிக்கோட நீ பேஸ் பண்ண முடியாது இனிமேல். ஸோ உங்களை வந்து 2 வாட்டி கேட்டு இல்லைன்னு ஏற்பாடு இன்னைக்கு அதாவது டிவிகேன்ற ஒரு பார்ட்டியை வேணான்னு ரிஜெக்ட் பண்றேன். ஸோ நீ அதே திமுகவோட கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து சப்போர்ட்டுக்காக சொல்ல, திமுகவோட நீ கண்டினியூ பண்ணிடுற. இன்னைக்கு இப்போ வந்து ஆல்ரெடி 180 கிராஸ் பண்ணியாச்சு. அதை ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஐயூஎம்எல்கிட்ட இருந்து போன் அடிச்சு வர சொல்லி இப்போ நீங்க ஆதரவு கடிதத்தை கொடுக்குறீங்க. அதுல ஒரு சிம்பத்தியான ஒரு சென்டிமெண்டா ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. டிஎம்கேவோட அதாவது எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பார்ட்டி பிரசிடென்ட் கொடுக்குறாரு. அதாவது நிலையான ஆட்சி அமைக்க கவர்னர் ஆட்சி வராமல் மேலும் ஒரு தேர்தலை சந்திக்க கூடாதுன்னு நான் தான் வந்து கூப்பிட்டு அவங்கள பேசி என்னுடைய பார்ட்டியில இருந்தவங்கள நேற்று முன்தினம் பேசி. அதான் செந்தில் சார் அவர் ஸ்கோர் பண்ண பாக்குறாரு. இல்ல அது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண எப்போ இல்ல எமோஷனலா ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாருங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இப்ப சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலா என்னன்னா திமுக ஆக்சுவலா ஏடி 2 பிரிவா இருக்கு, நான் டி பிரிவா இருக்கு. ஸோ இதை எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு, ஏன்னா உங்களோட ஓப்பனா சொல்றேன், உதயநிதி ஆப்பனாரு. ஸோ இதை வந்து நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொல்லியிருந்தீங்க நார்த் பெல்ட்ல ஏடிஎம்கே வின்னிங்கே. நான் இப்போ ஆக்சுவலா அது ஏடிஎம்கேல போற ஒரே விஷயமே என்னன்னா சிவி சண்முகத்தோட, அதாவது உங்களுக்கு தெரியாததுல தெரியலாம்னு சொல்றேன். இப்போ ஆக்சுவலா ஏடிஎம்கே நின்னதுல 4 பார்ட்டியா நின்றுச்சு. 4 பார்ட்டியும் தேர் கெட் அதாவது அரௌண்ட் 30 seat ஆர் 35 seat. அதுல சிவியோட கை ஓங்கிடுச்சு. உதாரணத்துக்கு சிவிக்கு வந்து கொடுத்தது 4 டிஸ்ட்ரிக்ட். அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல 2 தொகுதி தான் டிவிகே கிட்ட போயிருக்கு. 4 தொகுதி தான் டிஎம்கே கிட்ட போயிருக்கு. அதோட பேட்லக்கு போன முறை டிஎம்கே ஆளும் போது சிவி தொகுதி தான் ஃபுல்லா உதவாங்கன்ட்டு. அது இந்த முறை மாறிக்குது. ஸோ அதனால பார்ட்டி என் கைக்கு கொண்டு வரத்துக்கு அவர் ஆல்ரெடி விஜயபாஸ்கர் முதல் கொண்டு எல்லாரையும், அதாவது அமுக தினகரன்ல ஃபுல்லாவே போயிட்டு ஃபுல்லா போட்டாரு.
எடப்பாடியார் இறங்கிட்டு சிவி சண்முகம் தான் கொடுக்கணும் சார். ஏன்னா கட்சிக்கு வந்த சீட்டு ஃபுல்லா 1 இயர் பெல்ட்ல இருந்தா வந்திருக்கு. கட்சியை கையில எடுக்க பிளான் பண்றாரு. இல்லைன்னா உடைப்போம், உடைஞ்சு நாங்க கோர்ட்டுக்கு போனா ஆக்சுவலா இவங்க 2/3 மெஜாரிட்டி இவங்க கிட்ட. ஸோ இல்ல இப்ப எப்படி இல்ல சார். ராமதாஸ் தரப்புல அதான் மாம்பழம் பையனுக்கு கொடுத்த மாதிரி சின்னமும் கட்சியும் டிவி, அதாவது எடப்பாடியார் கிட்ட இருக்காது, சிவி கிட்ட போகும். அதான் சார் நான் என்ன சொல்ல ஆக்சுவலா எடப்பாடியே ஃபர்ஸ்ட் நான் நாள் சிவி என்ன பண்றாருன்னா நம்ம டிவிக்கு ஆதரிக்கலான்றாருன்னு ஒரு நியூஸ் வந்தாரு. எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டேவே எங்களுடைய நார்த் பெட்டில் தான் அவங்க வந்து டப் கொடுத்து கீழே போயிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணி வந்திருக்கோம். பட் நம்ம வந்து எதிர்கட்சி இல்லை, வாண்டடாக போய் சப்போர்ட் பண்ணுறோம். அவரும் விஜயபாஸ்கரும் பேசுறது தான் ஒரு நியூஸ். அதான் நான் டாக்டரு, கவர்மெண்ட் சர்வீஸ் நிறைய பேசலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கள் டாக்டர் குரூப்பில் வந்தது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் அதில் இருந்தே அவர் தனியாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கையை கைப்பற்ற போகிறார், கட்சியை கைப்பற்றுறாரு, அந்த பிளானில் இருக்காரு. அது வாழ்த்து கூட சொல்லிடலாம். பட் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பையனை வந்து எதிர்கட்சி தலைவராக கொண்டு வரணும். ஆல்ரெடி பையனை வச்சு, அதாவது எனக்கு இது வந்து அந்த இதே குரூப்ல வந்த நியூஸ் தான். பையன் டெப்டி சிஎம், எடப்பாடி எஸ் சிஎம் 2.5 பிளான்ல பண்ணும்போது அது அதான் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு மானங்கட்ட பொழப்பு. அதான் கட்சி மக்கள் அது வேற மாதிரி போயிடும் எல்லாமே அப்படியே ஆஃப் பண்ணி உதயநிதியை வந்து கனிமொழி உள்ள வந்து ஆஃப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டு ஒர்க்கு. இப்போ உதயநிதியை வந்து அதாவது ஆப்போனன்ட் அதாவது எதிர்கட்சி தலைவர் ஆப்போனன்ட் பிரசிடென்ட்டாக உட்கார வைக்கிறதுக்கு பிளானு. பட் அதுக்கு ஸ்டாலின் அண்ட் கலைஞர் டீம்ல இருந்த குரூப் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி வின் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஎம்கேவில் ஸ்டாலினுக்கு முன்னாடியும் ஸ்டாலினோட இருந்தவங்க தான் மெஜாரிட்டி வின்னு. உதயநிதி டீம் போன முறை பேசின பிரச்சாரம், நீட் ஒழிப்பு, செங்கல் எய்ம்ஸு, இந்த மாதிரி போட்ட பூச்சாண்டி வேலை இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் உதயநிதி டீமில் வெறும் 6 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு மெஜாரிட்டி அவர்கிட்ட கொடுத்த மாவட்டங்கள் நார்த்தில் டோட்டல் வாஷ் அவுட் மேய்ச்சா சென்னை அவுட்டு. அதே மாதிரி சவுத்தில் அவுட்டு. கன்னியாகுமரி மட்டும்தான் அவங்க சைடில் நிற்குது. அது எக்ஸப்ஷன். அது உண்மையை சொல்ல போனால் என்றைக்குமே தமிழ்நாட்டில் தனி முகம் கன்னியாகுமரி. கேரளாவோட சேர்ந்தது இட்ஸ் அ நேஷனல் பார்ட்டி தான். காங்கிரஸுக்கான ஃபேஸ் அது. நீங்கள் இன்னைக்கு வேணால் பிஜேபி அகேன்ஸ்ட் காங்கிரஸாக போயிருக்கலாம். பட் காங்கிரஸுக்கான ஃபேஸ் கன்னியாகுமரி. எஜுகேட்டட் அதிகம் லுக் லைக் கேரளா மாதிரி. காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்டரில் எப்பயுமே கிருஷ்ணகிரி பக்கம் பார்த்தீங்கன்னாலும் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதான் பார்ட்டியோட ரூலு. இதில் இவன் என்ன பண்ணாங்கன்னா, பணநாயகம் ஒன்று, ஜாதி ரீதியாக ஒன்று. ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் பார்க்கறது நான் வேற பார்ட்டி உங்களுக்கு தெரியும், எல்லாரும் நேரம் பார்த்துருப்பீங்க. ஆஸ் ஏ லீடராக இன்னைக்கு விஜய் முன்ன வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஒரே விஷயம். 40 பேர் டெத்தில் ஆஸ் ஏ டாக்டராக போட்டு நான் கேட்ட ஒரே கேள்வி, இவ்வளோ கூட்டம் கூடுன்னு உளவுத்துறை யாருக்கிட்ட சொல்லும்? நீங்கள் 3500 பேர் பர்மிஷன் கேட்குறேன். ஓகேப்பா, என் வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறேன், 5000 பேர் வாங்க, நான் பிரியாணி செய்கிறேன், எனக்கு 10,000 பேர் வருவாங்க நியூஸ் வருதுன்னா, அப்போ நான் ப்ரெப்பர்டாக ஏதோ கஞ்சோ அரிசியோ கூழோ ரெடி பண்ணாமல் வந்தவங்களை வெறுப்பட்டினியாக அனுப்புறது முடியுமா? வந்த வசூலை மட்டும் வாங்கிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உளவுத்துறை கம் போலீஸ் மினிஸ்டர் டவுனு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவனை பொறுத்தவரை ஆஸ் எ டாக்டரா. 2வது சீமான்ல இருந்து சாதாரண லோக்கல் கவுன்சிலர் கூட அதர் தன் டிவிக்கே பிரச்சாரத்துக்கு எங்க வேணாலும் போனாங்க. இவருடைய பிரச்சாரத்துக்கு மட்டும் 3500 பேர் தான் போகணும், 300 பேர் தான் கூடணும், ரோட் ஷோ பண்ணக்கூடாது, நான் சொல்றதான் நீ கேட்கணும். இது என்ன புது அப்ப ஜனநாயக தேர்தலா இல்ல அது அதிபர் ஆட்சி மாதிரி இலங்கையில அமெரிக்கா மாதிரி இரட்டை கட்சி அதிபர் ஆட்சி முறையா? இதான் ஆதங்கப்பட்டேன். ஏன்னா ஒருத்தவனை ஒரு பலூனை வந்து எவ்வளவு நேரம் நீ தண்ணியில போட்டு அமுக்கி வைப்ப. ஸோ எக்ஸ்போஷர் ஆகும். அது பலூனா பாமான்றது இப்பதான் ஆளுங்கட்சிக்கும் ஏற்கனவே இருந்த எதிர்கட்சிக்கும் தெரிஞ்சது. இட்ஸ் அ மை பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் 2வது எங்க போனாலும் டார்ச்சர். ஈவன் தோ இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு பர்சன் ஒரு பிரச்சனை மாற்றாரு, உடனே பெருசா காட்டின ஹைலைட்டா நேத்து. ஏன்பா இதுக்கு முன்னாடி இவங்க 2 கட்சியில நடக்கவே இல்லை. இப்ப இவர் கட்சியில கோயம்புத்தூர்ல நடந்தது தெரியாது, அவங்க கட்சியில இப்போ திருநெல்வேலி பக்கம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, தூத்துக்குடியில தெரியாதா? இவங்க சைட்லயும் தான் துப்பாக்கி சூடு நடந்தது, அவங்க சைட்லயும் ஒரு பஸ் தருமபுரியில ஏடிஎம்கே போயில தருமபுரியில ஒரு பஸ்ஸே கொடுத்துனாங்க, 3 கல்லூரி மாணவர் இருந்தாங்க. அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நடந்தது, இவங்க சைட்லயும் லாக்அப் டெத் வரைக்கும் 6-7 டெத் இருந்திருக்குது. இங்க தெரிஞ்சுங்க, லா அண்ட் ஆர்டர் வந்து தனி மனிதனுடைய சுய ஒழுக்கத்தை பொறுத்து தான். நான் தப்பாலாம் பேசல. நான் அந்த ஒண்ணு பெண்ணுக்கு எதிராக அந்த பெண்களுக்கு ஒரு பாப்பா +2 பாப்பா இறந்தது அந்த எலெக்ஷன் பிஃபோர் டிஎம்கே போயிடல. பட் அவங்க வீட்டில் நான் கேட்டதை முதல்ல ரெஸ்ட் ரூம் இருக்கா, ஏன்னா ரெஸ்ட் ரூம் போச்சுன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கா? 3 வீடு இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு. தென் ஈவினிங் டைம்ல, அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத தோப்புக்கு போக வேண்டிய நியூஸ் எதுவுமே ஏதாவது சொல்லட்டுங்களா? நிறைய விஷயம் ஆச்சு. டாக்டர் கம் லா பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் இயர் முடிச்சு 3rd இயர் போய் ஃபைனல் இயர்ல இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் பூரணமான உண்மைகள் வெளிவருவதில்லை.
நான் உண்மையிலே மாற்றம் இப்ப நான் கட்சி வேற ஜாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு நான் இப்ப சொல்ல ஒரு கில்லிங் நடத்துறேன். என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்கிட்டே சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு ஓட்டை பார்த்து போடுங்க. ஏன்னா கெட்டதெல்லாம் போதும். விஷயம் என்னன்னா, ஏன்னா ஒரு 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 குணம் உண்மையை கொண்டு வரத்துல ஒண்ணு மெஜாரிட்டி சினிமாவில் வர பாணியே எவனோ ஒருத்தர் சரண்டர் ஆகிறது, இல்ல ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்குறது, ஆளுங்கட்சி ஜட்ஜை பேசுறது, இல்ல ஜட்ஜை தூக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் 96 அதான் 91 to 96 ஜெயா கொள்ளை வழக்குல இருந்து 2000 ஆல்ரெடியார் கொலை வழக்குல இருந்து ஸ்டில் நவ் தமிழ்நாட்டுல தீர்க்கப்பட ஒருத்தர் இப்ப ஆளுங்கட்சியா இருந்தவர் போன சிஎம் நான் வந்து உண்மையை கொண்டு வந்துடுறேன் ஓட்டு போடுங்கன்னு அவரும் 5 வருஷம் முடிச்சிட்டாரு. போன சிஎம் டெத்துல மர்மம் முடிச்சு அவுத்துட்டாங்களா? ஏன்னா இவங்க அப்பா டெத்துக்கே இப்போ ஒரு சில உண்மைகள் வெளிவருது. ஸோ இதைத்தான் ஜனநாயகத்துல மனிதனை மறைஞ்சிட்டாங்க. பணநாயகத்தை வச்சே மக்களை பழுது பார்க்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. பீப்புள் ஆஸ் டேமேஜ் இருக்கும், அதை தான் நீ சரி பண்ணணும். பணத்தை வச்சே அவனை சரி பண்ண முடியாது. இந்த பக்கம் பணத்தை கொடுத்துட்டு அந்த பக்கம் குடிச்சிட்டு வீட்டுல போய் தகராறு பண்ணு தாலியர்ன்றத கவர்மெண்ட் நாட் நீடு. ஸோ ஒரு மாற்றம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே திருடா பரவாயில்ல, நீ தான் திருடியே இருக்கிற, புதுசா ஒருத்தன் விடுவோம், என்னதான் பண்ணுவோம். ஏன் அதாவது நான் இப்ப தான் சொன்னேன், ரஜினி வரும்போது பெரிய இஷ்யூ ஆச்சு. தென் விஜயகாந்த் நான் பார்த்துட்டு இருக்கேன், சினிமாக்காரன் நடிக்கக்கூடாது. உதயநிதி அப்பா நீ எங்கிருந்து வந்த? எம்ஜி ராமச்சந்திரன் மேனன் எங்கிருந்து வந்தாரு? செல்வி ஜெயலலிதா எங்கிருந்து வந்தாங்க? கருணாநிதி எங்கிருந்து வந்தாரு? அண்ணா ஓரிரவு வேலைக்காரி போன்ற நாடகங்கள் படமாக்கப்பட்டு வந்து யார் இதுல அரசியல் சாராதவங்க